மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் அதேபோல் அவருடைய கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆயுதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கோரி என்னிடம் கடிதத்தை அளித்திருக்கிறார்கள், நேரிடம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் தயாரிக்கப்பட்டு வந்த தரவரிசை பட்டியலானது சமூக நீதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு வரப்பெற்ற ஓர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மற்றும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான தீர்வுகள் அளித்திடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.